வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேற்றுக்கு விஷால் அவர்களுடைய பிறந்தநாள், நடிகர் சங்க செயலாளர் அவருடைய பிறந்த நாள். நேற்றுக்கு அவருக்கு நிச்சயதார்த்தமும் நடந்தது. விஷால் சாய் தன்சிகா அவங்க 2 பேருக்கும் கல்யாண நிச்சயதார்த்தமும் நடந்தது. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஸோ அவர் ஒரு பேட்டியில் உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி சொல்லும் பொழுது, கமல் சார் எப்பொழுதுமே எல்லாத்தையுமே அட்வான்ஸாக யோசிக்கக்கூடியவர். அவர் ரொம்ப வருஷம் முன்னாடியே அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்கள்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னேன். நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை அவர் நிறைய எங்களுக்கு வழி நடத்தியிருக்காரு, அதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது அவரோட கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த பாண்டவர் அணி அப்படின்னு இவங்க போட்டி போட்ட பொழுது அந்த ராதா ரவி, சரத்குமார் அவங்கெல்லாம் முன்னாடி இருந்தாங்க. ஸோ அந்த அணிக்கு எதிராக இந்த இளைஞர்கள் விஷால், கார்த்தி இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கும் பொழுது இவங்களுக்கு முழு சப்போர்ட் யாருன்னா, முதல் கையெழுத்து போட்டவர் உலகநாயகன் கமல்ஹாசன். நாசர் தான் தலைவர், இவர் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி. இந்த பாண்டவர் அணிக்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் கமல்ஹாசன். இன்னைக்கு அவங்க கட்டடத்தை கட்டி முடிச்சிருக்காங்கங்கிறது ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயம். ஏன்னா இது ரொம்ப சவாலாக இருந்தது. ஏகப்பட்ட பண தேவை இருந்தது. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு நடிகர்களும் பணம் போட்டாங்க. அதில் முதல்ல பணம் போட்டது கமல் தான். 1 கோடி ரூபா பணம் போட்டார். இன்னும் நிறைய பேரை போட வச்சார். அதே மாதிரி நிறையா இந்த மாதிரி பண்ணால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு சொல்லி நிறைய ஐடியா கொடுத்து அது அறங்காவலர் குழு தலைவராக இருந்து இந்த கட்டடத்தை முடிக்கிறதுல மிக பெரும் பங்கு வகித்தவர் உலகநாயகன் கமல்ஹாசன். ஸோ அவரை பற்றி நம்ம விஷால் பாராட்டி சொல்லியிருந்த ஒரு காணொலியை நேற்றுக்கு பார்த்தேன். ஸோ விஷாலுக்கு வாழ்த்துகள். அசோக் செல்வன் இப்போ ஒரு படம், புதுசாக ஒரு படம் துவங்கியிருக்கு, வேல்ஸ் இன்டர்நேஷ்னல். அந்த படம் இப்போ அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதனால உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டிருந்தாங்க. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு கமல் சாரை பிடிக்கும், அவ்வளோ விஷயம் இருக்குது, சினிமாக்காக அவர் பண்ணதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, அதான் புதுசாக ஒரு ரோல் பண்ணலாம், ஏதாவது ஒரு மொழி பேசலான்னு பார்த்தா அவர் எப்போவோ பண்ணிட்டாரு, எதானாலும் அவர் தான் ரெஃபரன்ஸு, அவர்கிட்ட தான் போகுது. நம்ம என்ன திங்க் பண்ணாலும், நம்ம தாடி வைக்கலாம், மொட்டை அடிக்கலாம்னு திங்க் பண்ணால் சத்தியாக போகுது. ஏதாவது ஒரு மதுரை ஸ்லாங் பேசலாம், வேற ஒரு திருநெல்வேலி ஸ்லாங் பேசலாம், இலங்கை தமிழ் பேசலாம், இப்படி ஏதாவது வேற ஒரு மொழி பேசலாம் நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா அது தென்னாலி படத்துக்கு போகுது, அது மைக்கேல் மதன காமராஜனுக்கு போகுது, தசாவதாரத்துக்கு போகுது. நீங்கள் என்ன ரோல் எடுங்க, ஒரு நேபாளி ரோல் எடுத்தாலும் சரி, எனக்குள்ள ஒருவன் தான் வருது. நீங்கள் எந்த ரோல் எடுத்தாலும், என்ன ஸ்லாங் எடுத்தாலும் அதில் வாத்தியார் கமல்ஹாசன் தான் முன்னாடி நிற்கிறாரு. அதனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அசோக் செல்வன் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிடுறாரு.